இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த அரைக்கீரை கடையல். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் அரைக்கீரை பண்றதுக்கு 2 கட்ட அளவு கீரை எடுத்திருக்கேன். கீரையில நடு தண்டு ரொம்ப கனமா இருக்கும், அதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் அப்படியே உடைச்சு சேர்த்துக்கோங்க. கீரையை 4-5 முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ண கீரையெல்லாம் குக்கர்ல சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் தான் கீரைக்கு ரொம்ப அருமையா இருக்கும். 3 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. எந்த வகையான கீரை பண்ணாலும் பூண்டு சேர்த்து பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததா காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் நான் எடுத்திருக்கேன். அடுத்ததா மீடியம் சைஸ்ல 2 தக்காளி பழம் நல்லா பழுத்ததா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரைக்கீரை பண்றதுக்கு எப்போதுமே புளியோட டேஸ்ட்டை விட தக்காளியோட டேஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. கீரையில அதிகமா உப்பு சேர்க்க கூடாது. இப்போ அடுத்ததா சின்னதா அரைநெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச தண்ணியை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம கீரைக்கு அடுத்ததா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேருங்க, கரெக்டா இருக்கும். இதுவே தண்ணி கீரை வெந்ததுக்கு அப்புறமா மிச்ச தண்ணியும் வரும். அதனால தண்ணி நிறைய சேர்த்துடாம கொஞ்சமா சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் ஹை ஃப்ளேம்ல வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர்ல 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி ஓபன் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிக்கோங்க. குக்கர்ல பண்ணும்போது ரொம்ப சுலபமா பண்ணலாம், டேஸ்ட் எதுவும் மாறாது. பாருங்க எந்த அளவு கம்மியா தண்ணி ஊற்றினேன், ஆனாலும் இவ்வளவு தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேணாம், அப்படியே கிளாஸ்ல நம்ம ஊற்றி வச்சு வெறும் வயிற்றுல குடிச்சா ரொம்ப நல்லது. இது குழந்தைங்க 6 மாசத்துக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுல கொஞ்சமா மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து சூப்பு மாதிரி கொடுங்க, நல்லா இருக்கும். தண்ணியெல்லாம் இருந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு 2 பல்ஸ் விட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு பதிலாக கடைஞ்சும் வச்சுக்கலாம். இப்ப நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்ச கீரையை வேற பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்கா இருந்ததுன்னா சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட கரெக்டா இருக்கும். அடுத்ததா கீரைக்கு தாளிப்பு பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமா கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய், கொஞ்சமா சீரகம், பெருங்காயத்தூள் தாளிப்பு பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சுவை அருமையா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.